பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். மகான்களின் மகத்துவம் பகுதி 32. பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது சூரிய தியானத்தை பற்றி போன பதிவுகளில் கூறியிருந்தேன். அந்த சூரிய தியானம் என்பது வெறுமனே வயிற்றை பட்டினி போட்டோ அல்லது விளக்கை பார்த்தோ இல்லை சூரியனை பார்த்தோ செயல்படுவது தவறு. தகுந்த ஆசிரியர்கள் அதற்கு துணை நிற்க வேண்டும். உடனே அதை சூரிய தியானம்லாம் பண்ண முடியாது. ஒரு 8 வருட காலமாவது உணவு ஒழுக்கம் கடைபிடித்திருக்க வேண்டும். முதலில் புற வாழ்க்கையில் உள்ள உணவுகளிலிருந்து சத்துக்களை உடலுக்கு தந்து பழக வேண்டும். சிறுக சிறுக காலையில் நீர் ஆகாரம், மதியம் திட ஆகாரம், இரவு ஆவியில் அவித்த ஆகாரம், அதன் பிறகு காலை திரவ ஆகாரம், இரவு திரவ ஆகாரம், மதியம் திட ஆகாரம். அதே போல் அடுத்தது 3 வேளையும் திரவ ஆகாரம், அதன் பிறகு நீர் ஆகாரம், அப்புறம் திரவ ஆகாரம், இரவு நீர் ஆகாரம், அதன் பிறகு 3 வேளையும் நீர் ஆகாரம். இப்படி சிறுக 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 பழகி வர வேண்டும். அதே போல் இந்த உடல் ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணமாக தலைவலி வந்தால் நம்மளால் எங்கும் செல்ல முடியாது. அப்போ நாம என்ன செய்வோம்? தலைவலி வெளியே போனால் நமக்கு தலைவலிக்கிறது அப்படி என்று உடல் உணர்த்த துவங்கும். அதே போல் நமக்கு அன்னைக்கு அந்த வெளியே போறத நம்ம நிறுத்தி கொள்கிறோம். வேறு பயணங்களையும் நிறுத்தி கொள்கின்றோம். இது மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு தான் கூறியிருக்கின்றேன். அதுபோல் இறை வாழ்க்கையில் உள்ள வரும்போது நமக்கு உணவு மூலியமாக ஒவ்வொரு செயல்களாக அறிவுறுத்த துவங்கிவிடும். இந்த உணவை எடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. அதே போல் இந்த உணவு குளிமை அதிகமாயிடுச்சுன்னா சூடை அதிகப்படுத்தணும், சூடு அதிகமாயிடுச்சுன்னா குளிமையை அதிகப்படுத்தணும், அப்புறம் மிதமான தன்மைக்கு கொண்டு வரணும். இதுபோல் நிறைய உணவு முறைகள் இருக்கு. இதுபோல் சில சின்ன சின்ன மூலிகைகள் இருக்கு. இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நாம பயிற்சி, உடல் பயிற்சி, அன்றாட வேலைகளை சுகாசனத்தில் அமர்ந்து பழக வேண்டும். அதே போல் பத்மாசனத்தில் அமர வேண்டும், அப்புறம் வஜ்ராசனத்தில் இதெல்லாம் ஒரு பழக்கங்கள் இருக்கு. மலாசனம் அதிகமாக உட்கார்ந்து பழக வேண்டும். அதற்கு வாயு சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாம் நீக்க வேண்டி இருக்கும். உதாரணம் உருளைக்கிழங்கு, இந்த பச்சை மிளகா, பச்சை தேங்காய், அதை போல இந்த அகத்திக்கீரை, அகத்தி பூ சாப்பிடலாம். ஆனால் அகத்தி கீரை அவ்வளவா ஒத்துக்காது. சிலருக்கு ஒத்துக்காது, சிலருக்கு ஒத்துக்கலாம். மாதிரி அது சாப்பிட்ற விதங்கள் இருக்கு. அதே போல் நீக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு, இந்த எண்ணெயில் பொரித்த பதார்த்தம் இதெல்லாம் நீக்க வேண்டி இருக்கும். இறை வாழ்க்கைக்குள்ள வரும்போது இதெல்லாம் உப்பு, நிறைய உப்பு போட்ட ஊறுகாய்கள் இதெல்லாம் நீக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீக்கிட்டாதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தான் இதை நிறுத்த முடியும். உடனே நிறுத்த முடியாது. ஆகவே இந்த பூமிக்கு அடியில விளைஞ்ச பொருள்கள்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த வேண்டும். வாரத்தில் 1 நாள் டெய்லி எடுக்கிறது வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிறது, அப்புறம் வாரத்துல 2 நாள் மட்டும் எடுக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிட்டே வரும்போது உடல் பழக்கப்படும். எடுத்த உடனே எல்லாத்தையும் நிறுத்த முடியாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே உடல் அவரவருடையது, உணவு பழக்கங்களும் அவரவர் தான் ஈடுபாட்டோடு கலந்து
விருப்பத்தோடு செயல்பட வேண்டும். ஆகவே நம்மளை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதோ கோபப்படுறதோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை. உடல் அவரவர் நலமோடு வாழ அவரவர் கற்றுக்கொள்ள வேண்டும். சில இழப்புகள் இருக்கும், அதெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். உடல் உபாதைகள் வந்தால் பொறுமை காக்க வேண்டும். உடனே மருத்துவமனைக்கு உடனே மருந்து சாப்பிடணும் அப்படி கிடையாது. ஒரு நாள் பொறுத்திருக்கலாம். அது என்ன செய்யுது அந்த உடல், நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறத கவனிக்கணும். உடலை கவனிக்கணும், அதுக்கு ஓய்வு தர வேண்டும். மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். ஆகவே நல்லொரு ஆசிரியர் துணையோடு ஒவ்வொரு செயலையும் கேட்டு அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.